ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 31. இறுதி அத்தியாயம். எல் விழுந்தால் கூட கேட்கும் நிசப்தம். அந்த நீண்ட பெரிய ஹாலில் வரிசையாக சேர்களும் டேபிள்களும் போடப்பட்டிருக்க மாணவிகள் குனிந்த தலை நிமிராமல் விறுவிறுவென தேர்வு எழுதி கொண்டிருந்தனர். மீனாட்சி காலேஜின் வாசலில் காரில் ஹரிஹரன் சுமித்ராவிற்காக காத்திருந்தான். தேர்வை எழுதி முடித்த சுமித்ரா தன் தோழிகளுடன் பேசியபடி வெளியே வந்தாள். சுமி, ஏன் ஹாஸ்டலுக்கு வரல? இல்லடி, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போதுதான் அவள் கழுத்தில் மிளிர்ந்த புதிய மஞ்சள் கயிறை கண்டவர்கள் ஆர்ப்பரித்தனர். ஹே, யாரடி மாப்பிள்ள? பேர் என்ன? அவர் பேர் ஹரிஹரன். ஊர் பாண்டிச்சேரியும் சென்னையும். ஓ, 2 ஊரா? எப்படிடி? பாண்டிச்சேரியில் அவரோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, சென்னையில் இன்னொரு வீடு இருக்குது, இவர் அங்கே இருக்கார். கொடுத்து வச்சவடி நீ. இப்போவே தனி குடித்தனம் இருக்கிறான் ஆளாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கிற. ஆள் என்ன பண்ணுறாரு? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பாருப்பா, பெரிய ஆளாயிட்ட. சொன்னவளின் விழிகளில் பொறாமை தெரிந்தது. அதை கவனியாதவள் பேசிக்கொண்டே காரின் அருகே வந்தவள் ஹரிஹரனிடம், இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்று அறிமுகப்படுத்தினாள். வாவ், இவரா உன் ஹஸ்பண்ட்? நான் யாரோ சினிமா ஹீரோன்னு நினச்சேன். பொறாமைப்பட்ட அந்த பெண் இப்போது ஹரிஹரனை பாராட்டி பேசினாள். ஹாய் எவ்ரிபடி, சுமித்ரா, ஐ ஹாவ் சம் அர்ஜென்ட் ஒர்க், லெட் அஸ் கோ என்றபடி ஹரிஹரன் காரில் ஏறிவிட்டான். அந்த பெண்ணுக்கு முகம் சுருங்கிவிட்டது. சுமித்ராவின் மனமோ நிறைந்து விட்டது. காலேஜிலேயே அந்த பெண் தான் அழகு என்று எல்லோரும் சொல்வார்கள். அவள் கணவன் அந்த பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லையே. என்ன யோசனை? நேற்று உங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் பேசுனீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? சுமித்ரா கவலையுடன் கேட்டாள். அதை கேட்க இவ்வளவு தயக்கமும் கவலையும் எதுக்கு? ஐ எம் யோர்ஸ். என்கிட்ட நீ உரிமையாக எது வேணாலும் கொஷின் பண்ணலாம், ஆன்சர் பண்ண நான் கடமைப்பட்டவன். அம்மா கிட்ட நம்ம மேரேஜை பற்றி சொல்லிட்டேன். டாடிக்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. உங்கள் அப்பா கோவப்பட்டா என்ன செய்கிறது? நாம் சென்னையில் தனி குடித்தனம் பண்ண வேண்டியது தான். எவ்வளவு ஈஸியாக பேசுகிறீங்க. இதை பார், இந்த அழகான தலைக்குள்ளே பாடங்களை மட்டும் ஏற்றுக்க. இது எல்லாம் என்னோட கவலை, அண்டர்ஸ்டாண்ட்? மதிய உணவை ரெஸ்டாரண்ட்டிலேயே முடித்துவிட்டு அறைக்கு சென்றார்கள். ஏசி டபுள் பெட்ரூம். அதை போன்ற அறையை மூணாறில் விசாலின் வீட்டில் பார்த்திருந்தாலும் உரிமையுடன் தங்கும்போது சுமித்ராவிற்கு பிரமிப்பாக இருந்தது. என்ன பார்க்குற? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வேண்டாம், நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும். சற்று நேரத்தில் ஹரிஹரன் விழித்து பார்த்தபோது சுமித்ரா பாடப்புத்தகத்தில் முகத்தை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். எழுந்து அவள் அமர்ந்திருந்த சோபாவை அணுகி புத்தகத்தை எடுத்து வைத்துவிட்டு அவளை கைகளில் ஏந்தி கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைத்தான் ஹரிஹரன். தூக்கத்தில் அவள் முகம் களைத்து சோர்ந்திருக்க, பாவம் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். 2 நாட்களுக்குள் எவ்வளவு மாற்றங்கள்! ஒரு நாளில் அவளோடு உரையாடி பழகி பிரிந்து அவள் வீட்டில் ஒப்படைக்க போய் அங்கு விருந்து கொண்டாடி பஞ்சாயத்தை வேடிக்கை பார்க்க போய் அந்த கூட்டத்திலேயே மனதுக்கு பிடித்தவளை மனைவியாக்கி கொண்டு அன்று இரவே அவளுடன் ஊரை விட்டு கிளம்பி விடியலுக்கு முன் மதுரை வந்து பாண்டியன் ஹோட்டலில் தங்கி நினைக்கும் போதே மூச்சு வாங்குகிறதே. அதை அனுபவித்தவளுக்கு எப்படி இருக்கும்? 2 நாட்களும் அவள் படிப்பில் மூழ்கிவிட ஹரிஹரன் அவளை தொந்தரவு பண்ணவே இல்லை. ஞாயிறு அன்று மட்டும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கூட்டி சென்றான். அம்பிகையை வணங்கிவிட்டு ரூமிற்கு திரும்பியதும் அவன் பாதம் பணிந்து எழுந்தாள். ஏய், இது என்ன முட்டாள்தனம்? எதுவோ, எனக்கு நீங்கள் தான் தெய்வம். பேத்தாத, நான் சாதாரண மனுஷன், உன்னோட கணவன். இந்த உறவு நீங்கள் கொடுத்தது. அதை மட்டும் நீங்கள் கொடுக்காம இருந்திருந்தா நான் என்னவாயிருப்பேன்னு தெரியுமா? உங்களோட உங்கள் அருகாமையில் கழிச்ச அந்த ஒரு நாளை நினச்சி பைத்தியமாகி இருப்பேன். நான் மட்டும் என்னவா? ஹரிஹரன் அவளை இழுத்து அணைத்தான். பயமில்லாமல் நடுக்கமில்லாமல் உரிமையுடன் தழுவிய சுமித்ரா அவன் அணைப்பில் கிறங்கினாள். வாய் மட்டும் முணுமுணுத்தது. நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும். இப்போது இந்த எக்ஸாமை முடி, நாளைய எக்ஸாமை நாளைக்கு பார்த்துக்கலாம்.
மடித்திருந்த வெள்ளமாய் ஹரிஹரன் அவளை ஆக்கிரமித்தான். அவனின் வேகம் தாங்காமல் சுமித்ரா திணறினாள். அவள் அறியாத புதிய கதைகளை அவளுக்கு அறிமுகப்படுத்தி முடித்த பின்னால் அவன் விலகி அமைதியாய் தூங்க ஆரம்பித்தான். தூக்கத்தில் அவன் முகத்தில் தெரிந்த எல்லையில்லாத அமைதியையும் திருப்தியையும் கண்டு நெகிழ்ந்த அவன் முடி கோதினாள். அவளின் ஸ்பரிசத்தில் கண் விழித்தவன் அவளை இழுத்து மார்போடு போட்டுக்கொண்டான். என்னடி? என்னது டீ போடுறீங்க? ஆமாண்டி, அப்படி தாண்டி டீ போடுவேன்டி. இது உன் அப்பாவோட டியூசன்டி. அப்பா என்ன சொன்னாரா? வார்த்தைக்கு வார்த்தை உன் அம்மாவை டீ போடலையா? சுமித்ராவின் முகம் சிவந்தது. அவன் முகத்தில் விரலால் கோலம் போட்டபடி இருந்தாள். அவள் விரலை பிடித்து கடித்தவன் அவள் ஆ என்று அலறவும் சாரி சாரி என்று சிரித்தான். உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கோடி கூட கேட்கலாம். என்னையே உங்களுக்கு பிடிச்சது? இது என்னடி கேள்வி? சொல்லுங்களேன். உனக்கு என்ன ஏன் பிடிச்சது? சொல்ல தெரியலையே. அது போல தான் எனக்கும் சுமி. 6 நாளுக்கு முன்னாடி நான் பாண்டிச்சேரியை விட்டு கிளம்பும்போது இருந்த மனநிலையே வேற. நிம்மதியை தேடி வந்தேன். இதோ உன் நிம்மதின்னு என் எதிர நீ வந்து நின்ன. நீ கை நழுவி போயிடுயோன்னு தவிச்சேன். உன் மாமா பரமனோட புண்ணியத்தால் நீ என் மனைவியாகவே ஆயிட்டேன். போன வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நான் பிடிக்காத திருமண என்கேஜ்மெண்ட்டை வெறுத்து ஊரை விட்டு கிளம்புனேன். இந்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் உன்னோட வாழ்ந்தே முடிச்சிட்டேன். நம்ப தான் முடியலை, ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த வினாடியில் இனிமையான திருப்பம் நிகழும்னு யாரால் சொல்ல முடியும்? அந்த இனிய திருப்பம் உன்னை நான் சந்தித்தது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். உன்னோட உன் அருகாமையில் இருந்த அந்த ஒரு நாள். உன்னை தொட்ட ஆண்டு முடித்த இந்த செகண்டில் என் மனசில் தோன்ற நிறைவுக்கு எல்லையே இல்லை சுமி. ஐ லவ் யூ, ஐ லவ் ஒன்லி யூ. ஹரிஹரன் சுமித்ராவை கட்டி அணைத்து முத்தமிட்டான். அவன் கைகளுக்குள் அடங்கி அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்ட சுமித்ரா மனதிற்குள் கூறிக்கொண்டாள், உன்னோடு உன் அருகாமையில் ஒரு நாள். உனக்கு மட்டுமா விழா நாள்? எனக்கும் அது ஒன்றுதான் திருநாள். ராமநாதன் கோபமாய் கத்திக்கொண்டிருந்தார். அவர் கோபத்தை லட்சியம் செய்யாமல் சுகன்யா அறையின் ஜன்னல் வழி தெரிந்த கடலை விரித்து கொண்டிருந்தாள். சுகன்யா, நான் இங்கே இவ்வளவு கத்திட்டு இருக்கேன், நீ காதில் வாங்கிக்காமல் நிற்கிறது உனக்கே சரியாப்படுதா? உங்களுக்கு பிடிக்காத என் செய்க உங்களை பாதிக்காதப்பவும் கோபம் வருது இல்லையா? இது மாதிரி தானே உங்கள் மகனும் நினைப்பான். முட்டாள்தனமாக பேசாத சுகன்யா. மும்பை தீபா இல்லைனா டெல்லி ஷோபா, நம்ம ஸ்டேட்டஸ்லேயே 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. போயும் ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை கல்யாணம் செஞ்சுட்டு வந்திருக்கானே, என் கௌரவம் என்ன ஆகிறது? அவன் வாழ்க்கை அவனுக்கு பிடிக்காததை செஞ்சீங்க. அவன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான். இந்த ஒரு வாரமும் வீடே இல்லை. என் பிள்ளை இல்லாத வீட்டை பார்க்க எனக்கு பிடிக்கலை. திரும்பவும் அவன்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா அவன் சென்னைக்கு தனி குடித்தனம் போயிடுவான். என்னால் என் மகனையும் மருமகளையும் விட்டுட்டு இருக்க முடியாது. நானும் அவங்களோட போயிடுவேன், சொல்லிட்டேன். ராமநாதன் நடுங்கி போய்விட்டார். மனைவியை விட்டு மகனை விட்டு பிரிந்து வாழ்வதா? நெவர். இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிற? ஹரிகிட்ட ஃபோன் போட்டு பேசுங்க. என்ன பேச? இந்த மாதத்தில் நல்ல நாள் இருக்குது. நம்ம ஊரில் உன் திருமணத்தை பதிவு பண்ணிவிட்டு மணக்குள விநாயகர் கோயிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு நேரு வீதியில் இருக்கிற வெங்கடாசலபதி பெருமாளையும் வணங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த நாள் கிராண்டாக ரிசப்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லுங்கள். சுகன்யா சொன்னதை ஹரிஹரனிடம் சொன்னார் ராமநாதன். வண்ண வண்ண விளக்குகளால் குரோட்டன் செடிகள் மின்னிக் கொண்டிருந்தன. அதே வீடு, அதே தோட்டம், அதே ராமநாதன் சுகன்யா தம்பதிகள் அழகாய் அலங்கரித்து கொண்டு வந்து வண்ண வண்ண விளக்குகளால் குரோட்டன் செடிகள் மின்னிக் கொண்டிருந்தன. அதே வீடு, அதே தோட்டம், அதே ராமநாதன் சுகன்யா தம்பதிகள் அழகாய் அலங்கரித்து கொண்டு வந்து கொண்டிருந்த விருந்தினரை வரவேற்று கொண்டிருந்தார்கள். தேனி சுப்லாபுரத்திலிருந்து வீராசாமி தம்பதிகளும் பரமனும் வந்திருந்தனர். பரமன் நிற்காமல் சுழன்றாடி விழா ஏற்பாடுகளை கவனிப்பதை கண்ட சுகன்யா ராமநாதனிடம் கூறினாள், பாருங்க, இதுதான் கிராமத்து கலாச்சாரம். அன்னைக்கு தீபா வீட்டில் கரெக்ட் டயத்துக்கு வந்து பொம்மை மாதிரி நின்றுட்டு போனாங்க. இவங்கள பார்த்தீங்களா? இழுத்து போட்டுக்கிட்டு உதவி செய்கிறாங்க. ஒரு மனிதருக்கு பணக்கட்டும் வேணும், அத்தோட ஜனக்கட்டும் வேணும்.
நம்மக்கிட்ட பணம் நிறைய இருக்குது. ஜனம் அது ஹரிஹரன் பொண்ணு எடுத்த வகையில் கிடச்சிருக்கு. வீராசாமி மனைவியிடம் கூறினார். அடியே கனகம், நான் சொன்னேன்ல என் மக ஊராளு ராணியாக ஆவான்னு. குணத்தில் தங்க கம்பி நம்ம மருமக. நம்ம பொண்ணோட மாமியார் மகாலட்சுமி மாதிரி என்ன கலையாக இருக்கிறாங்க பாத்தியா? அப்போது நான் மட்டும் கலை இல்லையா? யாருடி இவ? சம்மந்தியை பற்றி பேசினா கூட விடமாட்டேங்கிறா. இவகிட்ட இது ஒரு குணம் இருக்குது. பரமனிடம் ஹரிஹரன் வந்தான். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் பரமன். இது என் கடமை சார். எல்லோரும் மனம் நெகிழ்ந்து ஒன்று கூடி மகிழ்ந்த அந்த ஒரு நாளை சுமித்ராவும் ஹரிஹரனும் முதலாய் சந்தித்த அந்த ஒரு நாள் தான் கொடுத்தது. எல்லோருடைய வாழ்விலும் இனிமையான திருப்பம் கொடுக்கும் ஒரு நாள் அது வந்தே தீரும். உன் அருகில் வருகையில் மற்றும்